அட என்னப்பா ஐபிஎல் 2027 மேலே மேலே ட்விஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி என்ன தான் அதில் இருக்குன்னு தெரியல. எங்களை பயத்திலேயே வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. அது என்னெல்லாம் பார்த்துறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆயுஷ் மாத்திரை அண்டு சிவம் துபே கொடுத்தா தான் நாங்கள் கார்த்திக் பாண்டியாவை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி மும்பை சொல்ல, இடையில இந்த கௌசிக் வந்தால் அப்படிங்கிற மாதிரி கல்கத்தா வேறு ட்ரேடு பேசிகிட்டு இருக்கிறாங்களா மும்பை இந்தியன்ஸ் கூட. இது என்னடா கூத்தன் கொடுமையாக இருக்குது. அதாவது காசி தாத்தா நம்மளுடைய ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு பண்ணி நெர்வஸ்லேயே வச்சுருப்பாராட்டிருக்குது. அதாவது கார்த்திக் பாண்டியா சிஎஸ்கேல விளையாடுவாரா மாட்டாரா அதையெல்லாம் பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இப்போ ஹார்திக் பாண்டியா என்ன தான் கல்கத்தா, ராஜஸ்தான், பஞ்சாப் ஏகப்பட்ட ட்ரேட்ஸ் வந்தாலும் என்னோட முழு மூச்சும் சிஎஸ்கே அணிக்காக நான் ஆர்ப்பரிக்கிறேன். அந்த தோனியோட இடத்துல நான் கேப்டன்சியாக கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே வந்தால் நான் கேப்டனாக மட்டும்தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி பல நெட்டிசன் மத்தியில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தாலும் ஹார்திக் பாண்டியாவுக்கு அதுதான் விருப்பமாக சொல்லியிருக்காங்க. காசி தாத்தாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாராமா. ஸோ இதன் மூலிமா என்னென்னா அடுத்த வருஷம் ஐபிஎல் 2027 ருத்ராஜ் கைக்குவாட தூக்க போகிறதாகவும் ஹார்திக் பாண்டியாவை கேப்டன்சியை ஆக்கவும், இதனால் சஞ்சு சாம்சன் பாதிக்கப்படுவாரா? ஆமாம் பாதிக்கப்படுவார்ல. ஸோ ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கே டீமுக்கு வந்தால் மும்பை இந்தியன் சிவம் துபே, திவல் பிரிவியஸ், ஆயுஷ் மாத்திரை இவங்க 3 பேர்த்தில் 2 பேரை கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் 10 crores கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட வதந்திகள் கான்ட்ரவர்சிகள் கிரியேட் பண்ணாலும், பட் மும்பை இந்தியன் சைடு பெருசாக அந்த அளவுக்கு யாரை தான் எடுக்கலை. அவங்க முழு மூச்சு பார்த்திங்கன்னா ஆயுஷ் மாத்திரை மேலே மட்டுமா தான் இருக்குது. திவில் பிரிவியஸ் அண்டு சிவம் துபே மேலே கூட அவ்வளோ ஈடுபாடு காட்டாமல் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு காசி தாத்தா என்ன முற்றுப்புள்ளி வைக்கிறாரு, யாரை தான் ட்ரேடு பண்ண போகிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் இதில். இடையில கல்கத்தா வேறு வந்துட்டு போகிறாங்க. கல்கத்தா வந்தால் ஓகே, பட் அவங்க கொடுக்குறக்கு அவங்க பிளேயர்ஸ் யார் இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யோசனை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதன் மூலிமான்னா இன்றைக்கி டுடே அனௌன்ஸ்மெண்ட்டில் ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு மட்டும்தான் விளையாட போகிறாரு உறுதியாயிடுச்சு. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஆனால் எந்த 2 பிளேயரை அனுப்பிட்டு ஹார்திக் பாண்டியாவை வாங்க போகிறாங்கன்னு இன்னும் அறிவிக்கப்படுதா. அஃபிஷியல் நியூஸ் வரணும், வந்தால் தான் தெரியும் காசி தாத்தா என்ன டிசைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவு பண்ணலாம். ஸோ இதன் மூலிமா என்னென்னா அடுத்த வருஷம் சேப்பாக் ஸ்டேடியத்தில் தலைவன் அந்த டாஸ் போடும்போது ஒரு கரகோஷம் ஒன்று இருக்கே. ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன சேப்பாக் ஸ்டேடியம் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அந்த மேட்ச்சில் தலைவன் டாஸ் போடும்போது என்ன மாதிரி ஒரு சம்பவம் காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தோனி உள்ளே வந்தால் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேரோட ரோல் எப்படி இருக்கும், அதே மாதிரி இவங்க 2 பேர் சிஎஸ்கே டீமுக்காக என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ ஐபிஎல் 2027 அதையெல்லாம் நம்ம கண்குளிரலாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். ஸோ இதன் மூலிமா என்னென்னா சிஎஸ்கே ஹார்திக் பாண்டியா வந்தால் என்னெல்லாம் பண்ணுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதையெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.